ரெண்டாவது நீதியை குறித்து சொல்றாரு. கிறிஸ்து அப்படினாலே அவர் நீதிபரர். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு நீதிபரர் பாருங்க. நான் வந்து மரிக்க போறேங்கிற ஒரு உணர்வோட அவர் பூமிக்கு வர்றாரு. அல்லேலூயா. அவர் வந்து அவருடைய நீதியை சரி செய்தார். ஆமென். அப்போ அவர் எப்பேற்பட்ட நீதிபரரா வாழ்ந்தார் அப்படிங்கறத நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்ப கிறிஸ்து எப்படி நீதிபரரா இருந்தாரோ பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அப்படியே செய்து முடித்தார். அவர் அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நம்மளுடைய நினைவுகள் நம்மளுடைய சிந்தனைகளை செய்யணுமா, கிறிஸ்துவுடைய விருப்பத்தை செய்யணுமா? அதுதான் உண்மையான நீதி. அந்த நீதியை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் யார் வராங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நீதியை குறித்து சொல்றாரு. கிறிஸ்து அப்படினாலே அவர் நீதிபரர். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு நீதிபரர் பாருங்க. நான் வந்து